உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் என்னுடன் இணைந்திருக்கின்றார்கள் டிபிசியின் அரசியல் ஆய்வாளர் தோழர் விஸ்வலிங்கம் சிவலிங்கம், தோழர் ஜெகநாதன். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே உங்கள் அனைவருக்கும் தெரியும், இப்பொழுது முக்கியமாக எமது நாடான இலங்கையிலே ஏற்பட்ட பெத்வா புயலின் தாக்கம் ஓரளவு குறைந்துள்ளது. ஆனால் மீண்டும் மழை பொழிவு இருப்பதாக வானிலை அவதானிகள் கூறியிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட இடங்களிலே மிக எச்சரிக்கை இருக்க வேண்டும் என குறிப்பாக 4 மாவட்டங்களுக்கு இந்த மழை தொடர்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான நிவாரணப் பணிகளிலே, அபிவிருத்தி பணிகளிலே அரசாங்கம் முழுமையாக ஈடுபட்டிருப்பதை காணலாம். ஜனாதிபதி அவர்கள் விசேடமாக கண்டி, மாத்தளை ஆகிய பகுதிகளில் அரசு உத்தியோகத்தர்கள், பாதுகாப்பு தரப்பினர், போலீசார் உட்பட அனைவரையும் அழைத்து அந்த அபிவிருத்தி தொடர்பாக பல்வேறு விடயங்களையும் உரையாடி இருப்பதை காணொலி ஊடாக காணக்கூடிய இருக்கின்றது. அதற்கேற்ற வகையிலே பெரிய அளவிலே மக்களுக்கான நிவாரணங்களை வழங்க இருப்பது, உறுதிமொழி வழங்கியிருக்கின்ற போன்ற விடயங்கள் மிக முக்கியமான விடயங்களாக இருக்கின்றது. உண்மையிலே அதற்கேற்ற வகையிலே வெளிநாடுகளில் இருந்தும் புலம்பெயர்ந்த மக்கள் மட்டுமல்ல, புலம்பெயர்ந்த இளைஞர்கள் மட்டுமல்ல, வெளிநாடுகளும் எதிர்பார்க்காத அளவுக்கு நிதியினை வாரி வழங்கி வருவதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அத்தோடு பல நாடுகள், குறிப்பாக இந்தியா போன்ற நாடு பல்வேறு உதவிகளை இந்த புயலால் பாதிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலே தங்களுடைய நிவாரணப் பணியை ஆரம்பித்து சிங்கள மக்கள் மத்தியில் மட்டுமல்ல, இளைஞர் மக்கள் மத்தியிலே ஒரு நல் மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய விடயத்தை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. இப்படியான நேரத்தில் தான் ஒரு சிலர் இந்த உண்மையிலே நாட்டை பற்றி அக்கறை அற்றவர்கள் அல்லது புலம்பு இந்த நாட்டிலே இந்த யுத்தத்தை வைத்து பணத்தை சம்பாதித்து பணத்தை எதிர்பார்த்தவர்கள், பண சேகரிப்பில் ஈடுபட்டவர்கள் இப்பொழுது இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களையும் வெளியிடுவதை நாங்கள் காணலாம். உண்மையிலே நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு தெரியும், ஜப்பான் நாட்டிலே நடந்த ஹிரோஷிமா குண்டுவெடிப்பின் பின் அமெரிக்காவை மக்கள் கிரிட்டிசைஸ் பண்ணி கொண்டிருக்கவில்லை. அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அபிவிருத்தியை பற்றி தாங்கள் என்ன செய்யலாமோ அந்த வகையில் நின்று இன்றைக்கு ஜப்பான் எங்கேயோ முன்னேறி இருக்கின்றது. அது போன்ற நடவடிக்கையை நாங்கள் இலங்கையில் பார்க்க வேண்டும். இந்த வகையில் தான் எதிர்க்கட்சிகளை அல்லது தமிழ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்துவிட்டால் எந்தவித ஒரு ஆரோக்கியமான நடவடிக்கையை நாங்கள் பார்க்க முடியவில்லை. தங்கள் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட அந்த விடயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று மக்கள் மத்தியில் கணக்கெடுப்பை எடுத்து அதை அரசாங்கத்துக்கு கொடுத்து இந்த விடயங்கள் செய்யாவிட்டால் அரசாங்கத்தை குறை கூறுவதை விட ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே அரசாங்கத்தை குறை கூறும் பணியிலே எதிர்கட்சிகள்னாலும் சரி அல்லது தமிழ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் நடவடிக்கையை காணக்கூடிய இது ஒரு ஆரோக்கியமான விடயம் அல்ல. சரி பிழைக்கு அப்பால் இந்த அரசாங்கம் இன்னும் 3.5 வருட காலங்கள் இருக்கத்தான் போகுது, பணியாற்றத்தான் போகின்றது. எனவே ஜனாதிபதி அவர்களுடைய முயற்சியிலே பல்வேறு விடயங்கள் நடைபெற இருக்கின்றது. ஒவ்வொரு விடயங்களுக்கும் ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அவர்கள் இரவு பகல் பாராமல் இந்த அபிவிருத்தி பணியிலே ஈடுபட்டிருப்பது ஒரு விதத்தில் மகிழ்ச்சியான விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டும். மக்களை எவ்வாறு இந்த துன்பத்திலிருந்து அவர்களை வலிமையான வாழ்வு நிலைக்கு கொண்டு வரலாம் போன்ற விடயங்கள், அனைத்து விடயங்களையும் ஜனாதிபதி கவனம் செலுத்தி இருக்கின்றார். குறிப்பாக கல்வி, சுகாதாரம், மற்றது விவசாயம் போன்ற அனைத்து விடயங்களிலும் எந்த விடயங்களை செய்ய முடியுமோ அத்தனை விடயங்களிலும் அவர் கவனம் செலுத்தியிருப்பதை பார்க்கலாம். அந்த வகையிலே சிவலிங்கன் அவர்கள், நீங்கள் எவ்வாறு இந்த விடயங்களை பார்க்கின்றீர்கள்? நாங்கள் இன்று இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற புயலுக்கு பின்னதான வெள்ளப்பெருக்கையும் அதனால் நாட்டில் ஏற்கனவே பொருளாதார மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வெள்ளப்பெருக்கு, புயல் போன்றன மேலும் அதிக அளவு தாக்கத்தை நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல மழை குறைந்திருக்கிறதா இருந்தாலும் கூட ஏற்கனவே ஏற்பட்ட வெள்ளங்களாலேயும் புயலாலேயும் விவசாயிகளுடைய பயிற்சிகள் மிக அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாலங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. பல வீதிகள் வெள்ளத்தாலே அள்ளி செல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயத்தை நாங்கள் 2 விதமாக பார்க்கணும் என்றுதான் இதில் எங்களுடைய கவனத்துக்குரியது. ஏனென்றால் முதல்ல இன்றைக்குள்ள சூழலில் நாட்டில் எல்லா பிரதேசங்கள்லையும்
இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற இந்த சூழல்ல வெறுமனே அரசாங்கத்தை நம்பி இந்த மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது என்பது சாதாரண மக்களாலேயே புரிந்து கொள்ள முடிஞ்சிருக்குது. அதால தான் ஒவ்வொரு பிரதேசத்து மக்களும் தங்களுடைய பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளுக்கு தங்களால் என்ற உதவிகளை அவர்கள் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பாதிக்கப்படாத பிரதேசத்தில் இருந்து பாதிக்கப்பட்ட பிரதேசத்துக்கு மக்கள் சென்று அந்த மக்களுக்கு உதவி செய்வதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் குறிப்பிட்டது போல சர்வதேச உதவியல், புலம்பெயர் தமிழர்களுடைய உதவியல், உள்நாட்டு மக்களுடைய உதவியல் என்று எல்லாமே இப்பொழுது குவிந்திருக்கின்றன. இது என்னத்தை காட்டுதுன்னா, நாட்டில் ஒரு வகையான ஐக்கியம் தோன்றுவதற்கான புறச்சூழல் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாட்டில் ஒரு அரசாங்கம் சாமானிய மக்களினுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிற இந்த சூழலில் மக்கள் இந்த இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்படுகிற வேளையில் அரசாங்கமும் மக்களும் ஒரே விதமாக செயற்படுறதை நாங்கள் பார்க்கலாம். ஆனபடியாக இது ஒரு வெறுமனையை நாங்கள் வெள்ளத்தால் புயலால் ஏற்பட்டதுக்கான தீர்வுகள்ன்றதை விட இலங்கை ஒரு புதிய மாற்றத்துக்கான ஒரு பாதையை நோக்கி செல்லலாம் என்று தான் என்னுடைய அபிப்பிராயம் நான் கருதுகிறேன். உதாரணமாக, 2வது உலக மகாயுத்தத்துக்கு பிறகு பல நாடுகள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தன, வறுமையால் பாதிக்கப்பட்டிருந்தன. இந்த 2வது உலக மகாயுத்தம் முடிவடைந்த பின்னர் இந்த நாடுகள் தங்களுக்கு சுதந்திரத்தை பெற்றதோடு தங்களுடைய நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்கின்ற உணர்வில் எல்லா நாடுகளும் செயற்பட்டன. அவர்கள் பிரித்தானிய குடியேற்ற ஆதிக்கத்தில் இருந்து வெளியேறினாலும் கூட பிரித்தானியாவின் பொதுநலவாய நாடுகளினுடைய கூட்டுக்குள் தான் அவர்கள் இருந்து அந்த நாட்டினுடைய உதவிகளையும் பெற்றார்கள். எனவே இப்பொழுது நாங்கள் பழைய பகைமையை வச்சுக்கொண்டு நாங்கள் பேசிக்கொண்டிருக்க முடியாது. இப்பொழுது அந்த நாடுகளுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுது. அதே போலத்தான் இப்பொழுது நாடு முழுவதும் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் சகல மக்களும் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். எனவே இந்த அரசியல் வேறுபாடுகளை கடந்து நாங்கள் ஒரு ஐக்கியத்தோட மக்களின் வாழ்வை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இப்பொழுது ஒரு பொருத்தமான அரசாங்கம், அதுக்கு சாதகமான வேலை திட்டங்கள் எல்லாம் இருக்கிறபடியா சகல சமூகங்களும் பிளவுகளை மறந்து நாங்கள் ஒரு புதிய நாட்டை கட்டியெழுப்புறதுக்கான முயற்சியில் இறங்க வேணும். ஆனபடியாக நீங்கள் குறிப்பிடுறது போல நாங்கள் பழையதுகளை கடந்த காலங்களை பேசி பேசி காலத்தை வீணடிக்காமல் இப்பொழுது நாட்டிலே ஒரு பலமான ஒரு மாற்றத்துக்கான காலமாக நாங்கள் கருதி நாங்கள் இதை ஒரு சாதகமாக ஒரு புதிய நாடொன்றை கட்டியெழுப்புறதுக்கான முயற்சியில் நாங்கள் போக வேணும். அதற்கான ஒரு தூர பார்வையோடு நாங்கள் செயற்பட வேணும் என்று தான் நான் கருதுகிறேன். நாங்கள் தொடர்ந்து பேசலாம். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் டிபிசியின் அரசியல் உரையாடல். இதே இன்னொரு விடயத்தையும் அவருக்கான அஞ்சலியும் செலுத்திக் கொள்வோம். முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லின் செல்வர் அமரர் ராஜதுரை அவர்கள் 98 வயதில் இந்தியாவில் காலமானார் என்ற செய்தி வந்திருக்கின்றது. உண்மையிலே நீண்ட காலம் அரசியல் பணியில் இருந்தவர். ஏறத்தாழ 50 வருடங்கள்
மட்டக்களப்பு மாவட்டத்தின் மக்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தவர். ஒரு எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், ஒரு இலக்கியவாதி, சிறந்த அரசியல்வாதி போன்ற பல்வேறு பரிணங்களை கொண்ட தோழர் அமரர் செல்லையா ராஜதுரை அவர்களுக்கு எங்களுடைய அஞ்சலியை டிபிசி ஊடாக செலுத்திக் கொள்கின்றோம். ஜெகநாதன், இப்பொழுது பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றது. உண்மையிலே திரு சிவலிங்கம் கூறியது போன்று இது ஒரு அடுத்த கட்டத்து நகர்வுக்காக செல்ல வேண்டும். இந்த இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டு விட்டது. இது தவிர்க்க முடியாத ஒன்று. பல்வேறு விமர்சனங்கள் அரசாங்கத்தின் மேலும் ஜனாதிபதி மேலும் வைக்கப்படுகின்றது. ஆனால் ஜனாதிபதி அதை கண்டு கொள்வதில்லை. ஜனாதிபதி தன் நடவடிக்கையை மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றார். பல்வேறு விடயங்களிலே அவர் அக்கறை செலுத்துகின்றார், கவனம் செலுத்துகின்றார். இப்போ இருக்கின்ற அரசாங்கம் சரி பிழைக்கப்பால் இந்த அரசாங்கத்தின் மீது வெளிநாடுகள் மட்டுமல்ல, பெரும்பான்மை மக்களும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள். தனிப்பட்ட ஜனாதிபதியின் மீது அந்த நம்பிக்கை அதிக உச்சத்தை எடுத்திருக்கிறார். அதுக்கேற்ற வகையிலே இந்த ஜனாதிபதி ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர் என்ற அடிப்படையிலே, பல்வேறு கஷ்டங்களை உணர்ந்தவர் என்ற அடிப்படையிலே அவருடைய வேலை திட்டம் இருக்கின்றது. நீங்கள் எவ்வாறு இந்த விடயங்களை பார்க்கின்றீர்கள்? இலங்கை மக்கள் ஒரு பாரிய இடர்க்குள்ளிருந்து மீண்டு கொண்டு வருகிறார்கள். அதுக்குரிய நம்பிக்கை, அவர்கள் துணிச்சலாக இதை கடந்து செல்லுவோம் என்றது என்ற கடந்த காலங்களில் இலங்கை அது மக்கள் பல விதமான இடர்வுகளை சந்தித்தும் கூட அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார்கள் என்றதுகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இம்முறை அரசை பொறுத்தவரையிலே ஒன்றை இப்போ எங்களுக்கு அரசு சம்பந்தமாக பல விமர்சனங்கள் இருக்குது. தேசிய இன பிரச்சனை சம்பந்தமாக, எங்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக கவனம் செலுத்தவில்லை, அல்லது இந்த 13வது திருத்தத்தை சம்பந்தமாக எல்லாம் கடந்த காலங்களில் நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த இடர் அல்லது இது அனைத்து மக்களையும் பெருமளவுக்கு பாதித்திருக்கிறது. அதனுடைய தாக்கம் நியாயமாக எல்லா மட்டங்களிலும் எதிரொலிக்கிறதுன்றதையும் அதிலிருந்து மீண்டு வருகிறதும் அந்த அழிவிலிருந்து மீண்டு வர்றதுக்கு மக்கள் குறிப்பாக தங்களுடைய துயரங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிற தன்மைகள், அதால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கும் பொழுது மிகவும் மனவேதனையும், அதே நேரத்தில் அந்த மக்கள் மீண்டள வேணும் என்றதுக்கான ஒரு ஒரு முனைப்போடு செயல்படுகிறார்கள் என்றதையும் இந்த பிரச்சனையில தாண்டி வருவார்கள் என்றதிலும் நம்பிக்கையோடு அவர்களுக்கான அந்த முயற்சிகளுக்கு நாங்கள் வாழ்த்து கூற வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம். சரி, அரசை பொறுத்த வரையில் குறிப்பாக இந்த அரசுடைய செயல்படுகிற விதம் அல்லது செயல்பாடு என்றதுகள் ஒரு வெளிநாடுகளில் அவர்களுடைய செயல்திறனுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றதை காட்டுக்கிற ரீதியில் என்னென்னா, நாங்கள் எதிர்பார்த்தது இந்தியா, குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரையிலே அடுத்த 10 மணித்தியாலத்துக்குள்ளேயே தன்னுடைய முதலாவது அங்கே தங்களுடைய வேறு காரணங்களுக்காக சென்றிருந்த, அதாவது 75வது ஆண்டு கடற்படை தினத்துக்காக கப்பல்கள் போயிருந்தது என்ற பொழுது அங்கே ஆயிரக்கணக்கான மாலுமிகள் அதில் சிப்பாய்கள் அவர்கள் இருக்கிறது என்ற ஒரு ரீதியில் அவர்களுக்கான சேமிக்கப்பட்டு அல்லது அவர்கள் கொண்டு சென்ற உணவுப் பொருட்கள்ன்றதுகளை முதலாவது அவர்கள் தங்களுக்கு இருந்ததுகள் எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட அளவு தங்களுடைய தேவைக்கு வைத்துக்கொண்டு இனியவை தங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அரசாங்கத்தினுடைய அறிவுறுத்தலுக்கு அமைய, இந்திய அரசாங்கத்தினுடைய அறிவுறுத்தலுக்கு அமைய அதில் இருந்த பொருட்கள் எல்லாவற்றையும் முதலாவது அவர்கள் விநியோகித்தார்கள். இது முக்கியமாக ஒரு தேசிய இடர் என்ற பொழுது அதை மனிதாபிமான ரீதியில் எப்படி அணுகி இருக்கிறதுன்றதை நாங்கள் முதல்ல கவனத்துக்கு கொள்ள வேணும். அதற்கு பிறகு அடுத்தடுத்து தொடர்ந்து உதவிகள் செய்யும் பொழுது இனி இந்தியாவுடைய உதவிகள் என்ற பொழுது அதை தொடர்ந்து இந்தியாவோட முரணாக இருக்கிற பாகிஸ்தான் தன்னுடைய தாங்கள் உதவி செய்கிறோம்ன்றது அதில் சில குளறுபடிகள் இருந்தாலும் கூட, காலாவதியான பொருட்கள் செல்லப்பட்டதுன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவைகள் மாலத்தீவு குறைந்தபட்சம் தன்னாலை என்ற அளவு, அதே போல பங்களாதேஷ் போன்றவைகள்ன்றதுகள். ஆனால் இந்த மேற்குலக நாடுகள் இப்பொழுது இருக்கிற பொருளாதார நெருக்கடிகள், மற்றது இந்த இஸ்ரேல், மற்றது காசா பிரச்சனை, மற்றது உக்ரைன் பிரச்சனை என்றதுகளை கடந்து எந்த அளவுக்கு உதவி செய்வார்கள் என்றதுகள் எல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருந்த நிலையிலும் முடிந்த அளவுக்கு ஜப்பான் தொடக்கம் மேற்குலக நாடுகளும் தங்களால் முடிந்த உதவிகளை எதிர்பார்க்காத அளவுக்கு அவர்கள் அதை செய்கிறதுக்கு முன்வந்திருக்கிறார்கள் என்றது இந்த அரசாங்கம் ஒரு ஊழலற்ற
கடந்த காலத்தில் சுனாமியின் பொழுது செல்லப்பட்ட நிதி கூட போன பணம் எல்லாம் எப்படி கையாளப்பட்டது, சூறையாடப்பட்டது, அது மஹிந்தா கும்பலாலே என்றதுகள் எல்லாம் நாங்கள் பார்த்த உண்மைகள். ஆனால் இன்றைக்கு நேர்மையாக இந்த அரசு வெளிப்படைத்தன்மையோட இந்த நிதியை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கும் அல்லது அதுக்கான திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்கள் மட்டுமில்லாமல் ஏனையவர்களும் உதவி செய்கிற தன்மைகளை நாங்கள் பார்க்கக்கூடியார்கள். இது அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய வெற்றி. அதாவது தான் ஒரு ஊழல் இல்லாத மக்களுக்கு சேவையாற்றுகிறதை நேர்மையான முறையில் செயல்படுவோம் என்றதை ஓரளவுக்கு அங்கீகரித்திருக்கிற தன்மையை நாங்கள் இதன் மூலம் காணக்கூடிய இருக்கிறது. இதை இந்தியாவினுடைய சாகர்பந்து அல்லது கடற்கு அப்பால் என்ற ரீதியில் அயல் நாட்டுக்கு முதன்மிடம் என்ற ரீதியில் தொடர்ச்சியாக செய்யப்பட்ட உதவிகள் இன்றைக்கு பாலங்கள் போடுகிறதுக்கு அதுகளுக்குன்றது ரீதியில் உங்களுக்கு தெரியும். அந்த அவசர கால ரீதியாக எப்படி அந்த பாலங்களுக்கு புனரமைக்கிறதுன்றதுகளுக்கான உபகரணங்கள் இவைகள்ன்றதுகள் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுபோல இன்னொரு நட்பு நாடான ஐக்கிய அரபுக்குரிய அமீரகம் யுஏஇ நியாயமான அளவுக்கு உதவிகள் செய்திருக்கிறது. அதுகள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய உதவிகள், இந்த வாகன தொகுப்புகள் இவைகள் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறதுன்றதுகள் எல்லாம் இலங்கைக்கு ஒரு பெரிய அளவுக்கு, அதிலும் குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரையிலே 24 மணித்தியாலமாக அவர்கள் தொடர்ச்சியாக இந்த தேடுதல் நடவடிக்கைகள், மற்றது காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு, மற்றது ஏனைய தேவைகள் இதுகள்ன்றதுகளை அபரிதமான உதவிகளை செய்திருக்கிறதுன்றது இலங்கை மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு நெகிழ்வை ஏற்படுத்தி இருக்கிறது. எப்பொழுதும் எந்த நேரத்திலும் இந்தியா தங்களுக்கு துணையாக நிற்கிறது என்ற பிரச்சனையை காட்டியிருக்கிறது. ஆனால் இலங்கையில் உள்ள எதிர்கட்சி அரசியல்வாதிகள் இந்த சந்தர்ப்பத்தில் அது நான் தொட்டு செல்ல வேணும் என்னென்னு சொல்லிச்சுன்னா அதை பற்றி பேசி பிரயோசனம் இல்லை என்று நாம் சொல்லுவீங்க. ஆனாலும் கூட இந்த எதிர்கட்சி அரசியல்வாதிகளுக்கு இந்த மக்களை கொலை செய்திருக்கிறார்கள் என்ற ரீதியில் கருத்துக்களை சொல்லுவதும், ஏனென்றால் இவர்களை பொறுத்தவரையில, அதிலும் குறிப்பாக தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில, தமிழ் கட்சிகளை சேர்ந்தவர்களை பொறுத்தவரையில அரசாங்கத்தினுடைய சலுகைகள், அதாவது எந்த அளவுக்கு தாங்கள் சாராய தவணைகளை பெர்மிட் பெறுகிறது தொடக்கம், வாகனங்களை பெற்றுக்கொண்டு அதுக்கான பெர்மிட்டை வைத்துக்கொண்டு அதை விற்று அதன் மூலம் தேர்தலுக்கு அடுத்த தேர்தலுக்கு காசு செலவழிக்கிறது என்ற திட்டங்களோடு இருந்தவர்களுக்கு பேரிடியாக இந்த அரசாங்கம் அந்த சலுகைகளை செய்யவில்லை என்றதுதான் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அடுத்த முறை தேர்தலுக்கு சொந்த காசை செலவழிக்க வேண்டி வரப்போகுது என்ற இதில் இதுவரைக்கும் சொத்துக்களை இதன் மூலம் சேர்த்து கொண்டவர்களுக்கு அதுதான் பிரச்சனை. ஆனால் இந்த பதவிகளை பாதுகாக்கிறதுக்காக தாங்கள் தொடர்ந்து இந்த கதிரைகளை பிடிக்கிறதுக்காக கூட்டு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்துறது, இது சுமந்திரன் தொடக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு அவசியமாகப்படுகிறது. இது கடந்த காலத்திலேயும் தமிழரசு கட்சியின் தமிழ் காங்கிரசும் தோல்விகளை, சிவசம்பரம் அமிர்தலிங்கன் தோல்விகளை சந்தித்த பொழுது எப்படியான கூட்டுகளை ஏற்படுத்தினார்களோ, ஆனால் அவர்களுடைய அரசியல் சம்பந்தமாக எனக்கு அவர்களுடைய மரியாதையும் இருக்கிறது. அதே நேரத்திலே அவர்கள் அந்த சந்தர்ப்பங்களிலே எப்படி கூட்டு சேர்ந்தார்களோ அண்டைய கூட்டுகளை இன்றைக்கு ஏற்படுத்த வேண்டிய தேவை இந்த தமிழ் கட்சிகளுக்கு இருக்கிற ரீதியில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும், நாளைக்கு நடக்கும், கூட்டு சேருவார்கள், தேர்தலை சந்தித்து தங்களுடைய அரசியலை மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கு புதிய புதிய கதைகளை சொல்லுகிறதுக்கு ஏற்ற வழிகளை தேடுவார்கள்ன்றதுக்கு இந்த அனர்த்தங்கள் அவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்குது என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் தென்னிலங்கையில அல்லது சிங்கள மக்களை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், பதுளையே மீள கட்டியவர்கள் என்ற ரீதியில் மாத்திரையிலிருந்து 800க்கு அதிகமானவர்கள் உபகரணங்களோட அதுகளோட தங்களுக்கு கிடைத்தவைகள் கூடாலி துவக்கம் மண்வெட்டி வரைக்கும், அதே நேரத்தில் ஜெனரேட்டர்கள் தொடக்கம் மற்ற ஏனைய தேவைகள் கூடாரங்கள் இவைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் அவர்கள் அங்கே தங்கியிருந்து அந்த மக்களுக்கான அவர்களை மீள பதுளையை திரும்ப கட்டமைப்போம் என்ற உறுதிமொழியோடு சென்றிருக்கிற சம்பவங்களை பார்க்கலாம். அதுபோல ஏனைய பிரதேசங்களுக்கும் கண்டி மற்ற ஏனைய நுவர்லியா மாவட்டங்களுக்கும் காலி போன்ற இடங்கள்ல இருந்தும் கூட ஏனைய பிரதேசங்கள்ல இருந்து அவர்கள் தொண்டர்கள் செல்றதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுபோல அனுராதபுரத்திலிருந்து மன்னாருக்கு குறிப்பிட்டவர்கள் எண்ணிக்கையில போய் அதை திரும்ப அங்க மீள கட்டமைக்கிறதுக்கான உதவிகளை செய்கிறதுக்கு என்று சொல்லி கூட அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அரசை பொறுத்தவரையில் இந்த கட்டுமான யந்திரம் என்கிறது அந்த குறிப்பிடத்தக்க அளவுக்கு அவர்களுக்கு மக்களுக்கான இணைப்பை இதன் மூலம் ஏற்படுத்துகிறது. அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு அல்லது அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கான விநியோக சங்கிலி
வந்து பெருமளவுக்கு அதை ஏற்படுத்துகிறது. அதுக்காக நாள் முழுக்க உங்களுக்கு தெரியும், இப்போ கடந்த அந்த 29-30 தேதிகளில் ஜனாதிபதியை பார்த்தால் ஒரு பிரேதக்கலை, அதாவது தொடர்ச்சியாக நித்திர முடித்து அவர் தொடர்ச்சியாக 24 மணித்தியாலும் இதில் ஈடுபட்டிருந்த தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுகிறதுக்கு அவர்களுக்கான முயற்சிகள், அவர்களை பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகளை செய்ய வேண்டும் என்றதில் வந்து இதன்றதில் வந்து எந்த அளவுக்கு என்னோட மலர்ச்சியாக கடந்த காலங்களை சிரித்து கொண்டு ஒரு முகமலர்ச்சியோடு கூட்டங்களில் பேசி கொண்டிருக்கிறவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு பிரேதக்கலை ஏற்பட்டது மாதிரியான ஒரு முகச்சாயலையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தால் அந்த அளவுக்கு களைப்படைந்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அவர் அந்த அளவுக்கு முயற்சிகளை மேற்கொள்கிறேன் என்றதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். எங்களுக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் ஒருவர் வந்து இந்த காலகட்டங்களிலே வந்து நேர்மையாக இந்த பிரச்சனைகளை அணுகுகிற விதம் இவைகள் பாராட்டியாக வேண்டும். அந்த ரீதியில் வந்து அவர் எந்த அளவுக்கு சோர்வடைந்திருந்தார் என்றதுகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த ரீதியில் இந்த மக்களுக்கு கிடைக்கிற உதவிகள் என்றதுகளை வந்து என்னென்ன விடுபட்டிருக்கிறது, என்னென்ன செய்யப்பட வேணும் என்றதுக்கான ஒரு பட்டியலை அல்லது அதுக்கான வாய்ப்புகளை, நான் இருந்த கிராமம் ஏதோ ஜீவன் தொண்டமான் கல்யாணம் கூட எல்லாம் முடிஞ்சு எல்லாம் கொண்டாட்டம் நடத்தி போட்டு வந்து பாராளுமன்றத்தில் பேசுகிறேன், நான் இருந்த ஓடி திரிந்த கிராமம் வந்து இன்றைக்கு காணாமல் போயிருக்குன்னு சொல்லி சொல்றது அல்லது ஒப்பாரி வைக்கிறது அல்ல இங்கே முக்கியமானது. அதில் மீண்டிருக்கிற மக்களை திரும்ப வாழ வைக்கிறதுக்கு என்னென்ன திட்டங்களை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள், என்னென்ன செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்துகிறீர்கள். இதுதான் இன்றைக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது எதிர்கட்சியினர் செய்ய வேண்டிய வேலை. என்னென்ன விடயங்கள் வந்து இதில் விடுபட்டிருக்கிறது, என்னென்ன செய்யப்பட வேணும், என்னென்ன உதவிகள் வழங்கப்பட வேணும், இதிலே வந்து நீங்கள் இன்னும் கூட அக்கறை செலுத்த வேணும் என்றதுகளுக்கான ஆலோசனைகள் வழங்குகிறதை விட ஒப்பாரியை வைத்துக்கொண்டு அரசாங்கம் அதை செய்யவில்லை இதை செய்யவில்லை, ஆக்களை கொன்று விட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த இராணுவம் மற்றது கடற்படையினர் வந்து எவ்வளவு பேர் இதில் வந்து தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள், விமான ஓட்டி ஒருவர் வந்து அதில் காலமாக இருக்கிறார் என்ற ரீதியில் வந்து அவர்கள் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு செயல்பட்டிருக்கிறார்கள் என்றதுகளுக்கு வந்து ஊக்கம் கொடுக்கக்கூடியதான எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லாமல் கேவலமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறது. அதிலும் இந்த நான் குறிப்பிட்டது போல அது தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலே என்னென்ன பிரச்சனைகளில் இதில் விடுபட்டிருக்கிறது, என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது என்றதுகளை பட்டியலிட்டு அரசாங்கத்துக்கு அல்லது அரச அதிகாரிகள்கிட்ட அதை தெரியப்படுத்தி அதுக்கான உதவிகளை பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு மேலதிகமாக என்னென்ன செய்யப்பட வேண்டும் என்றதுகளை வலியுறுத்த வேண்டிய, ஒதுக்கப்பட்ட பணம் நியாயமான அளவுக்கு மக்களுக்கு சென்றடைகிறது என்றதை உறுதிப்படுத்த வேண்டிய அல்லது அதனை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய ரீதியில் வந்து அதுக்கான வழிவகைகளை தேடுகிறது, அதுகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுன்றதுகளுக்கான வழிகளை தேடாமல் வந்து இந்த அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. இவர்கள் எந்த கூட்டை சேர்த்தாலும் இன்றைக்கு வந்து இருக்கிற நிலைமையில வந்து மக்களுக்கான நேரடியான தொடர்பாடல் என்றதை வந்து இவர்கள் செய்யாத வரைக்கும் மக்களுக்கு வந்து இந்த சந்தர்ப்பத்திலேயாவது மக்களோட உள்ள தொடர்பாடல்கள் அவர்களுடைய குறைகளை சரியான முறையில் நிவர்த்தி செய்யறதுக்கான வழிகளை எந்த விதத்தில் அரசாங்கத்தோடு ஒத்துழைத்து அதை செய்கிறது என்றது கூட உங்களுக்கு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு லாபத்தை தரக்கூடிய அல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள்ன்றதுகளை தவறி விட்டு குற்றங்கூறுகிறதை மட்டும் அது கேவலமான ரீதியில வந்து இந்தியாவினுடைய உதவி என்று சொல்லி சொன்னால் அது தேவையில்லை என்ற ரீதியில பேசுகிறத அல்லது நாங்கள் இந்தியா வந்து புலிகளை தோற்கடித்தன்றதுக்காக அது தமிழ் மக்களை தோற்கடிக்க வேண்டும் என்றது அல்ல அதன் அர்த்தம். ராஜீவ்காந்தியை கொலை செய்யும் பொழுதே அவரை கொல்லதன் மூலமே தமிழ் மக்கள் வந்து இந்தியாவை எந்த அளவுக்கு தமிழ் மக்கள் அதுக்கு துணை நின்றார்கள் அல்லது என்ற ரீதியில வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற அவப்பேரை கூட மாற்றுறதுக்கு முடியாத தமிழ் சமூகம் அதனை நேரடியாக கண்டிக்கிறதுக்கு தவறி தங்களை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிற கேவலமான அரசியலை செய்து கொண்டிருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கும் வரைக்கும் தமிழ் மக்கள் எந்த கூட்டுகளை சேர்த்தும் வந்து அதனாலே அவர்களுக்கு எந்த பலனும் ஏற்பட போறதில்லை. அவர்கள் வந்து சுயமாக தமிழ் மக்கள் வந்து சிந்திக்க வேணும், தங்களுடைய தேவை என்ன, தங்களுடைய உரிமைகள் என்ன என்றதை வந்து பேசக்கூடிய சொல்லக்கூடிய அரசியலை செய்யக்கூடியவர்களை வந்து தொடர்ச்சியாக இனி வந்து அங்கீகரிக்கிறதுக்கு அல்லது அவர்களுக்கு ஆதரவளிக்கிற ஒரு நிலைமையை அல்லது அவர்களை கேள்வி கேட்கிற நிலைமையை வந்து தமிழ் மக்கள் உருவாக்குறது தான் தமிழ் சமூகத்துக்கு ஆரோக்கியமான ஒரு அரசியலை உருவாக்கும். ஆகவே அவர்கள் இதில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்றது எங்களுடைய ஆர்வம். அதே நேரத்தில் அவர்கள் மீண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கையை வந்து அந்த மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள், அதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்றதையும் கூறி இந்த மீண்டு வர வேண்டும் என்றது தான் எங்களுடைய ஆர்வம். அதனை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அதுக்கான அரசாங்கம் முழு உதவிகளையும் செய்ய வேணும், அதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றதை வந்து கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி ராம்.
ஆம், நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம் உறவுகளே. நன்றி. It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.